ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜனநாயகன் தளபதி விஜய் அண்ணாவோட படம் பிரச்சனை இல்லாமல் வந்துச்சுன்னா அது விஜய் அண்ணா படம் இல்லை. பிரச்சனையோடு வந்தால் தான் அது ஒரு விஜய் அண்ணாவோட படமே சொல்லுவோம். ஏன்னா நம்ம அதை பார்த்து பார்த்து பழகிட்டோம். மெர்சல், சர்க்கார், காவலன், இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இப்போ ஜனநாயகன் படத்துக்கும் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. என்னென்னா, போன மாதமே சென்சார் போர்டுக்காக அனுப்பிச்சிட்டாங்க சர்டிஃபிகேஷனுக்காக. ஓகேவா? படத்தையும் பார்த்துட்டாங்க. இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்காம வச்சுருக்காங்க. ஆனால் அதே பராசக்தி பார்த்திங்கன்னா லேட்டாக தான் போச்சு. அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து. இதில் என்ன ஃபன்னி பார்ட்னா, இந்திய ஆப்போசிஷனுக்கெலாம் பேசியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகலையாம். இங்கே கமர்ஷியல் படத்தில் ரிலீஜியஸ் பற்றிலாம் பேசியிருக்குது. சென்டிமெண்ட் ஹர்ட் ஆகுதான். எந்த இடத்துல என்னன்னு தெரில. பட் அது சரி, எப்பவுமே விஜய் அண்ணா படம்னாலே புதுசாக ஏதாச்சும் ஒரு கதை கட்டணும் தான் பார்ப்பாங்க. அது நம்மளுக்குமே பழகிடுச்சு. இப்போ பார்ப்போம். இப்போது இதால் இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இது புதுசு இல்லையா? ஸோ இப்போது இவங்க கோர்ட் மூலியமாக இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் கொடுக்க. அதுக்கும் இன்னொரு ஃபன்னி ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹைகோர்ட்டு ஏன் படத்தை நீங்கள் 9ஆம் தேதியாக தான் ரிலீஸ் பண்ணணுமா, 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாதா? இது என்னடா கதையாக இருக்குது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த படம் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும்ன்ட்டு. நீங்கள் இப்படி பண்ணுற கூத்துக்கு இதுக்கு ரீசனும் யாருன்னு தெரியும். ரூலிங் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே இருக்காங்க. பட் ஆட்சி அவங்க கையில் இருக்கிறதுனால இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷனும் கொஞ்சம் மாதத்தில் வரப்போகுது. ஸோ இது தெரிஞ்சு கரெக்டாக ஸ்மூத் ரிலீஸாக நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கே தெரியும், ஃபேன்ஸ்லேருந்து நார்மல் ஆடியன்ஸ்லேருந்து எல்லோரும் பராசக்தியை ஒன்றும் இல்லாத சிவகார்த்திகேயன் படத்தை பைக்காட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் பார்த்து